வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது எதுக்கான இதுனா, ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்காக ஒரு 17 டெஃபினேஷன் கொடுத்து 17 வகையான கோல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2015. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா மில்லேனியம்ஸ் கோல்ஸ்னு சொல்லி சம்திங் இருந்தது. சரி வாங்க இப்போ அந்த 17 கோல்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நோ பாவர்ட்டி, செகண்டு ஜீரோ ஹங்கர், தேர்டு குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஃபோர்த் குவாலிட்டி எஜுகேஷன், ஃபிஃப்த்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சிக்ஸ்த்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், செவன்த் ஒன் affordable and clean energy, eighth one decent work and economic growth, ninth பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு 3 கட்டமைப்பு கொண்டு ஒரு இது நைன்த் ஒன். அது இருந்தால் தான் மேக்ஸிமம் சுயதொழில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறது. டென்த் ஒன் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், பாகுபாடு இல்லாமல் சரிசமமாக எல்லாத்துக்கும் எல்லாமே போய் சேர்றது. 11th ஒன் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். உதாரணமாக இப்போ ரீசெண்டாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸ்மார்ட் சிட்டிஸ். அது கீழே வர்றது, இந்த இது கீழே வர்றது அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்டு கம்யூனிட்டிஸ். 12th ஒன் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் அந்த இது. 13th ஒன் வந்து கிளைமேட் ஆக்ஷன். 14th ஒன் லைஃப் பிலோ வாட்டர், அதாவது கடல்சார் மேம்பாடுன்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த இது. 15th ஒன் லைஃப் ஆன் லேண்ட். 16th ஒன் பீஸ், ஜஸ்டிஸ் அண்டு ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 17th ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ். அதாவது இப்போ நான் 17th ஒன்னா இப்போ நான் ஒருத்தனால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணால் தான் அது பேர் பார்ட்னர்ஷிப். அதான் சரி, இதெல்லாம் எங்கே இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸில் இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அது ஒரு ஆர்கனைசேஷன் தான் எஸ்டிஜிங்கிறதும். இது வந்து யுஎன் நேஷன்ஸில் வந்து கையெழுத்திட்டு செயல்பாட்டுக்கு 2015 வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. சரி, இப்போ இது யுஎன் நேஷன்ஸில் செயல்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியாவில் இதை செயல்படுத்தணும். அப்போ இது இந்தியாவில் செயல்படுத்துறதுக்கு இங்கேயும் ஒரு குழு வேணும். அப்போ அந்த குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். இவங்க தான் வந்து இந்தியாவில் இந்த நம்ம 17 கோல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்போ இது நித்தி ஆயோக் கீழே இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த 17 கோல்ஸ் அவங்க என்ன டிஃபைன் பண்ணாங்களோ அதை அப்படியே நம்ம இங்கே வைக்க முடியாது. நம்மளது வந்து பாப்புலேஷன் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது கோல்ஸ் அப்படியே இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்கீமை வந்து இது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கிறோம் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி தான் இப்போ அங்கே வேர்ல்டு நேஷன் அவன் டிசைட் பண்ணுறது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கணும். ஆனால் அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ பாவர்ட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து, ஜீரோ ஹங்கர், நோ பாவர்ட்டி, இதுதான் ஃபஸ்ட்டு 2 கோல்ஸு. அது வந்து நம்ம இப்போ நோ பாவர்ட்டிங்கிறது இப்போ நம்ம இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார் மூலிமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, நேஷ்னல் சோஷியல் சர்வீஸ்
நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு உண்டான பேங்கிங் செக்டாருக்கு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் அந்த ஸ்கீம் பேங்கிங் செக்டார் மூலிமா இந்த ஸ்கீம் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது ஜீரோ ஹங்கர், பசியை போக்குறதுக்கு இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது இப்போ தானியங்களுக்கு இது வந்து நம்ம இன்னும் அது டெப்த்தாக போனோம்னா தான் நமக்கு இதெல்லாம் புரியும். அதாவது உணவு பாதுகாப்பு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது போஷான் அபியான். அதாவது இப்போ போஷான் அபியான்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது பார்த்திங்களா, இதை ஓவர் கம் பண்ணுறது ஸ்கீம் பேர் தான் போஷான் அபியான். அப்புறம் மூணாவது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். இப்போ வந்து நம்ம அது காலை உணவு திட்டமும் இப்போ அடிஷ்னலாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து ஜீரோ ஹங்கரில் நமக்கு வருது. அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா குட் ஹெல்த். நம்ம இப்போ இங்கே இந்தியாவில் எப்படி என்னென்ன ஸ்கீம் மூலிமா திட்டங்கள் போட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத், ஸ்வச் பாரத், நேஷ்னல் ஹெல்த் மிஷன். இப்படி ஒவ்வொரு நம்ம அந்த 17 கோல்ஸு கீழேயும் நம்ம நித்தி ஆயோக் குழு பார்த்திங்கன்னா அந்த கோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ஒவ்வொரு ஸ்கீமாக வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஃபோர்த்து கோல் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எஜுகேஷன் ஆக்ட்டு, சமக்ரா சிக்ஷா அபியான். மூணாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். ஆஸ் யூஷுவல் இப்போ ஆன்லைன் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்னால் நீங்கள் அதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வந்து டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு சமமாக கிடைக்கிது, எல்லாத்துக்கும் கிடைக்கிது. அதாவது சிட்டியில் இருக்கிறவனுக்கும் சரி, ஒரு பட்டி தொட்டியில் இருக்கிறவனும் சரி, 2 பேர்த்துக்கு சமமான எஜுகேஷன் கிடைக்குதா அப்படின்னா கல்வி தரம் கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். அங்கே இருக்கிறவனுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்னால் ஒரு தொழில் சார்ந்த ஒரு அறிவு இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இங்கே பட்டி தொட்டி பார்த்திங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து விவசாயத்தை சார்ந்த ஒரு அறிவு நுணுக்கம் தான் இருக்குமே தவிர, 2 பேர்த்துக்குமே இப்போ பார்த்திங்கன்னா அறிவு நுணுக்கம் வெவ்வேறு மாதிரி வருமே தவிர வரனால 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எஜுகேஷன் ரெண்டு எண்ட்லேயுமே கொடுக்க முடியாது நம்மளால். இதுக்கு வந்து நம்ம இன்னும் அரசாங்கம் இன்னும் ட்ரைனிங் நிறையா ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இதுக்கு நம்ம சாத்தியம் வரும். அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை படிப்பில் ப்ரமோட் பண்ணுறது, சேவிங் ஸ்கீமா, இந்த மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டு, இதெல்லாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ நம்ம இதில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம ஒவ்வொரு ஸ்கீமாக பார்த்துக்கலாம். இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில் பார்த்திங்கன்னா இப்போ சோலார் பவர் பிளான்ட்டு, விண்ட் பவர் பிளான்ட்டு, இப்போ நிறையா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் வந்து அதிகமான இது கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது எனர்ஜி வந்து வேஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறதுல வந்து நமக்கு அது எனர்ஜி மின்சார உற்பத்தியை வந்து ஊக்குவிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ அதாவது மானியம் மூலியமாக சோலார் பேனல் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ட்டு நமக்கு மானியம் மூலியமாக ஊக்குவிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ அடுத்து இப்போ நிறையா ஸ்கீம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்வச் பாரத், இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூய்மை இந்தியா திட்டம், இந்த மாதிரிலாம் நிறைய. இப்போ இந்த 17 கோல்ஸ் அடிப்படையாக கொண்டு தான் இப்போ நம்ம இதில் எல்லாமே நித்தி ஆயோக்குங்கிற அந்த குழு வந்து நமக்கு இது கீழே ஒவ்வொரு ஸ்கீமாக நமக்கு இந்தியாவுக்கு என்ன மாதிரி தேவைப்படுமோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமாக வந்து உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குது. நம்ம
நீங்கள் நினைப்பீங்க நமக்கு எஸ்டிஜி கோல்ஸ்க்கு இதுக்கு எப்படா இப்படி சம்மந்தம் வருதுன்னா, இதுதான் உண்டான சம்மந்தம். எஸ்டிஜி கோல்ஸ்க்கும் இந்த நித்தி ஆயோக்குங்கிற குழுவுக்கும் இது இவங்க மூலியமா நமக்கு எஸ்டிஜி வந்து நித்தி ஆயோக் குழு மூலியமாக தான் வந்து நமக்கு இந்தியாவில் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. நித்தி ஆயோக் மூலிமா நமக்கு இப்போ பசங்க மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பும் இதில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக கண்டிப்பாக காலேஜ் முடிச்சிருக்கணும். உயர்கல்வி கண்டிப்பாக முடிச்சிருந்தா மட்டும்தான் இதில் வேலைவாய்ப்புக்கான நம்ம அந்த ஒரு ஆரம்பப்படியை நம்ம எடுத்து வைக்க முடியும். யூஜி, பிஜி இவங்க எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணலாம். அதில் வந்து இதை அப்ளை பண்ணணுன்னா மாதம் முதல் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து niti.government.in gov.in கரியர் வேக்கன்சி சர்க்குலரில் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அந்த சர்க்குலருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா மாதத்தில் 10 நாளைக்குள்ளார தான் அந்த சர்க்குலர் எப்பயுமே விடுவாங்க. இப்போ அந்த சர்க்குலர் விடுறாங்க அப்படின்னா அது எப்போ நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் 10ஆம் தேதி பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து மே அல்லது ஜூன் மாதம் தான் அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். கடைசி நேரத்தில் எப்பயுமே இன்டர்ன்ஷிப்பு வேலைவாய்ப்புக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இது கொடுக்கவே மாட்டாங்க. இதுலேயே கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருந்துக்கணும். சரி, என்னென்ன துறைகள்லாம் இதில் இன்டர்ன்ஷிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அதான் அப்புறம் எக்கனாமிக்ஸு, எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்டார், ஃபாரின் ட்ரேட், காமர்ஸ், கவர்னன்ஸ், அப்புறம் ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ், தொழிற்கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி, மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் சோசியல் மீடியாஸ், மைனிங் செக்டார், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், என்விரான்மெண்ட் அண்டு ஃபாரஸ்ட், ப்ரோக்ராம் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், ப்ராஜெக்ட் அப்ரைசல் அண்ட் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட். இந்த மாதிரி ஒரு 16 செக்டார் இருக்குது. அது அவங்க நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து இதில் வேலைவாய்ப்பும் இதில் உண்டு. அது வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த இதுவும் நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கான இதை நீங்கள் தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நித்தி ஆயோக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வருடமும் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்க்குலரும் கொடுப்பாங்க.